சத்தியவசனம் நற்செய்தி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளின் சிந்தனைக்கான திருமறை பகுதி பிலமோன் 1 அதிகாரம் 17 தொடக்கம் 18 வரைக்கும். பிலமோன் 17-18. ஆதலால் நீர் என்னை உம்மோடைய ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்தது உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக்கொள்ளும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பிலமோன் என்கின்ற இந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்திருக்கக்கூடும். பவுலடிகளார் பிலமோனுக்கு எழுதுகின்ற ஒரு ஆயத்துவ மடலாக இந்த கடிதம், இந்த புத்தகம் அமைகின்றது. இந்த பிலமோன் புத்தகம் முழுவதுமே ஒரு சிறந்த ஒரு பணியை அது மையப்படுத்தியதாக இருக்கிறது. ஒப்புரவு என்கின்ற ஒரு பணியை அது மையப்படுத்துகின்றது. பிலமோனிடத்திலே பவுலடிகளார் முன்வைக்கின்ற ஒப்புரவுக்கான ஒரு அழைப்பை முன்வைக்கின்றதை நாம் இந்த புத்தகத்தின் ஊடாக நீங்கள் வாசிக்கிற பொழுது நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். எப்படி இந்த பிளவு வந்தது, அது எப்படி பவுலடிகளார் இதை சீர்படுத்துகிறார் என்பதனுடைய அழகான ஒரு விவரணத்தை இந்த பிலமோன் புத்தகம் நமக்கு சொல்லுகின்றது. வாசித்த இந்த 2 வசனங்களிலும் பவுலடிகளார் இந்த ஒப்புரவு என்கின்ற ஒரு சிறந்த பணிக்கான ஒரு மைய கருத்தினை, ஒரு முக்கிய செய்தியை அங்கே முன்வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்று நாம் வாழுகின்ற சூழலிலே நட்புறவுக்குள்ளே பிளவுகள் வந்திருக்கிறது. குடும்ப மட்டங்களிலே பிரிவுகள் வந்திருக்கிறது. முரண்பாடுகளுக்குள்ளே குடும்பங்கள் சிதைந்திருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையிலான உறவு சிதைந்திருக்கிறது. குடும்ப ஐக்கியத்துக்குள்ளே பிளவுகள் வந்திருக்கிறது, பிரிவினை வந்திருக்கிறது. நண்பர்களுக்கு இடையிலே பிரிவினைகளும் பிளவுகளும் வந்திருக்கின்றது. இதை எப்படி சரி செய்வது என்பதிலே பலவிதமான முரண்பாடுகள், பலவிதமான கருத்து, பலவிதமான முயற்சிகள் இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். நாம் வாழ்கின்ற இலங்கை தேசத்தில் கூட 2 இனங்களுக்கு இடையிலே நடந்த ஒரு முரண்பாடு, ஒரு யுத்தத்துக்கு பின்பதாய் இந்த ரெக்கன்சிலியேஷன், இந்த ஒப்புரவாகுதல் என்கின்ற ஒரு காரியத்தை முன்னெடுக்க பல நாடுகள் முயற்சித்தன. இது இன்றைக்கு வரைக்கும் தசாப்தங்கள் கடந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது நடைமுறைக்குள்ளே இன்னும் சரியாக வர முடியாத நிலைக்குள்ளே இந்த பணியானது இழுபறிப்பட்ட நிலையிலே சென்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய இந்த மன உயிர்ப்பு, மனிதனாக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய முழு நோக்கமும் இந்த ஒரு ஒப்புரவு பணிதான். இந்த ஒப்புரவு பணியை மையப்படுத்தியதுதான் என்பதை திருமறை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. கடவுளுக்கும் மனுக்குலத்துக்கும் மனிதர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட பிளவினை, பாவத்தினால் உண்டான அந்த விரிசலை சீர்படுத்தி கடவுளோடு பிதாவோடு மக்களை ஒன்றிணைக்கின்ற ஒப்புரவு பணியை நிறைவேற்ற கிறிஸ்து இயேசு மன உருவேற்றார், உலகிற்கு வந்தார் என்பது திருமறை நமக்கு எடுத்து காட்டுகின்ற உண்மையான செய்தியாக இங்கே இருக்கிறது. ஆகவே இந்த ஒப்புரவு பணி என்பது கிறிஸ்தவர்கள் மத்தியிலே மிக முக்கியமான ஒன்று. அது வலியுறுத்தப்படுகின்ற ஒன்று. கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளேயே, கிறிஸ்தவ நட்பு வட்டாரங்களுக்குள்ளே இந்த ஒப்புரவு பணி மிக முக்கியமானது. இது ஒப்புரவு ஏற்பட வேண்டியது, அது அவசியமாக அது இருக்கிறது. ஆகவே இந்த ஒப்புரவு பணியினை, இந்த ஒப்புரவினுடைய அவசியம் எப்படியான தன்மையிலே இந்த ஒப்புரவு பணி நடைபெற வேண்டும் என்பதற்கு அழகான ஒரு விவரணம் இந்த பிலமோனுக்கு எழுதிய இந்த ஆயத்துவ மடலாக அது இருக்கிறது. இந்த ஒப்புரவு பணியை முன்னெடுக்கின்றவருக்குள்ளே இருக்க வேண்டிய தகமைகள் என்ன என்பதையும் இந்த பிலமோன் புத்தகம் அழகாக காட்டுகின்றது. நாம் வாசிக்க கேட்ட அந்த 2 வசனங்களும் இந்த ஒப்புரவு பணியை முன்னெடுக்கின்ற ஒப்புரவாளராக நடுநிலை வைக்கின்றவர், அவர் தன்னை குறித்து வெளிப்படுத்துகின்ற காரியத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். பிலமோனுக்கு அங்கே சொல்லுகின்றார், நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும் என்று அங்கே பவுலடிகளார் அங்கே சொல்லுகின்றார். இந்த ஒப்புரவு பணியை முன்வைக்கின்ற பவுலடிகளார் சொல்லுகின்றார், நமக்குள்ளே இருக்கிற நட்பை நீ கவனத்தில் கொள்ளும். பிலமோனிடத்திலே அடிமையாக இருந்த ஒனேசிமு அங்கே வெளியேறி சென்று விடுகிறான். அவனை திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பதற்கான இந்த ஒப்புரவு பணியிலே ஈடுபடுகிற பவுலடிகளார் சொல்லுகின்றார், உனக்கும் எனக்கும் இடையிலே இருக்கிற நட்பை கொஞ்சம் சிந்தித்துப்பார். என்னை நீ எப்படி ஏற்றுக்கொள்வாயோ, உன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொள்வாயோ, அதே போல அவனையும் ஏற்றுக்கொள்.
இப்பொழுது அவன் அடிமையாக அல்ல, இப்பொழுது என்னை போன்ற சக நண்பனாக அவனை ஏற்றுக்கொள்ளன்னு சொல்கின்றார். ஒரு எஜமானுக்கும் அடிமைக்கும் இடையிலே இருந்த உறவு நிலையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றார். எஜமானுடைய மட்டத்திலிருந்து அடிமை என்ற தாழ்நிலையில் இருந்த அடிமையை இப்பொழுது அந்த நிலைக்கு கொண்டு வருகின்றார். ஒரு சமனான நிலைக்கு பவுலடிகளார் கொண்டு வருகின்றார். தன்னுடைய பிரதிநிதியாக, தன்னுடைய சக ஒருவராக அங்கே பவுலடிகளார் கொண்டு வருகின்றார். இன்றைக்கு ஒப்புரவு பணியிலே முக்கியமான ஒரு விடயம், குறைவாக பார்க்கப்படுகிற ஒருவருடைய நிலை உயர்த்தப்பட வேண்டும். அவரை அந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அவரை மதிக்கின்ற, அவருக்கான அங்கீகாரத்தை கொடுக்கின்ற ஒரு நிலைக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அதை பவுலடிகளார் முன்வைக்கின்றார். 18வது வசனத்திலே, உமக்கு எதிராக ஏதாவது அவன் பிழையான காரியத்தை அவன் செய்திருந்தால், கடன்பட்டிருந்தால், அதை என்னுடைய கணக்கிலே வைத்துக்கொள்ளும். அவன் ஏதாவது கடன்பட்டிருந்தால், தீமை செய்திருந்தால், அவன் தண்டனைக்குரியவன். அந்த தண்டனை அவனுக்கு போக வேண்டாம், அது எனக்கு வரட்டும். நான் அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்கின்றேன், அந்த கடனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அவை அந்த ஒப்புரவாளராக, இடையாளராக செயற்படுகின்ற ஒருவர், பாதிக்கப்பட்ட ஒருவர் அல்லது குற்றம் இழைத்தவரை தன் சார்பாக அவர் ஏற்றுக்கொள்கின்றார், அதை தன்னுடையதாக ஏற்றுக்கொள்கின்றார். இதுதான் கிறிஸ்து இயேசுவினுடைய ஒப்புரவு பணியினுடைய முக்கியமான நோக்கம். பிதாவோடு மனுக்குலத்தை ஒப்புரவாக்குவதற்கு கிறிஸ்து பலியானார். ஏனென்றால் அந்த நீதி சட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக, பாவத்தின் சம்பளம் மரணம் என்கின்ற நீதி சட்டம் நிறைவேற வேண்டுமாயிருந்தால் அந்த மரணத்தை மனுக்குலம் ஏற்கக்கூடாது. அதற்கு பதிலாய் நான் அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று இயேசு அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதே விதமாக பவுலடிகளார் இங்கே சொல்லுகின்றார், இங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்ற அடிமை உனக்கு எதிராக தீங்கிழைத்திருப்பானால் இருந்தால், அவன் மீது குற்றச்சாட்டுகள் இருக்குமாயிருந்தால், அந்த குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அது என்னுடையதாக இருக்கட்டும், அதற்கான பரிகாரத்தை, அதற்கான தண்டனையை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று அங்கே முயற்சிக்கிறதை சொல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம். இறுதியில் அந்த ஒப்புரவு பணி அழகாக நடந்து முடிந்ததை அந்த பிலமோன் புத்தகம் தெளிவாக நமக்கு சொல்லுகின்றது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளும் நட்புக்குள்ளும் நாம் வாழுகின்ற சமுதாயத்துக்குள்ளும் இவ்விதமான பிளவுகள், பிரிவினைகள் நடக்கிற பொழுது இந்த ஒப்புரவு பணியை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதே நேரம் அந்த ஒப்புரவு பணியை முன்னெடுக்கின்ற நாம் எந்த நிலையிலே நாம் இருக்கிறோம்? வெந்த பொன்னிலே வேல் பாய்ச்சியது போல, எரிகின்ற நெருப்பிலே எண்ணெய் ஊற்றியது போல இன்றைக்கு இன்னும் பிளவுகளை ஏற்படுத்தி விடுகின்ற ஒப்புரவாக, இடையாளர்களாக நாம் செயற்படுகின்றோமா? அல்லது அவர்களை ஒவ்வொருவரையும் ஒரு நிலைக்குள்ளே, சமனான நிலைக்குள்ளே கொண்டு வந்து திரும்பவும் அந்த உறவு நிலைக்குள்ளே கொண்டு வருகின்ற, மத்தியஸ்தம் வைக்கின்ற இடையாளர்களாக நாம் செயற்படுகின்றோமா? இது நமக்கு சவால். இன்றைய சமுதாயத்திலே இது மிகவும் அவசியமான ஒரு காரியம். இந்த நிலையிலே கிறிஸ்துவை முன்னிறுத்தினவர்களாக, இறை வார்த்தையை முன்னிறுத்தினவர்களாக இந்த தூய்மையான பணியை நாம் முன்னெடுத்து உறவுகளை சீர்படுத்த நாம் ஒப்புக் கொடுப்போமாக. கிறிஸ்து காட்டிய வழியினூடாக இந்த ஒப்புரவு பணியை நிறைவேற்ற ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் அழைத்து நிற்கின்றார்.